தளபதி விஜய் ரசிகர்கள் பெரிதும் எதிர்பார்த்த கோட் திரைப்படத்தோட சக்ஸஸ் மீட் நடக்கப் போகிறது. இதுக்கான பிளான் ஏஜிஎஸ் நிறுவனம் பண்ணிக்கொண்டு வருகிறார்கள் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இது என்னைக்கு நடக்கப் போகிறது, எவ்வளோ பிரம்மாண்டமாக நடக்கப் போகிறது அப்படிங்கிற விஷயத்தை தான் பேச போகிறோம். இதில் யார் யாரெல்லாம் கலந்து கொள்ள போகிறார்கள் அப்படிங்கிற விஷயத்தை தான் பேச போகிறோம். தளபதி அவர்களோட குட்டி ஸ்டோரி எப்படி இருக்க போகிறது அப்படிங்கிற விஷயத்தை தான் பேச போகிறோம். ஸோ ரொம்ப டீட்டெயிலான விஷயத்தை பேசலாம். ஸோ மெயின் மேட்டருக்குள்ளே போயிடலாமா? அதாவது கோட் இந்த திரைப்படம் செப்டம்பர் 5ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. பொதுவாக தளபதி அவர்களோட திரைப்படம் வருதுன்னா அந்த படத்தை ரசிகர்கள் எப்படி கொண்டாடுறாங்களோ அதை விட பல மடங்கு தளபதி விஜய் அவர்களோட இசை வெளியீட்டு விழாவை பயங்கரமாக கொண்டாடுவாங்க. ஸோ தன்னோட வீட்டோட மேரேஜ் ஃபங்க்ஷன் மாதிரி அந்த ஒரு இசை வெளியீட்டு விழாவை அவ்வளோ சூப்பராக கொண்டாடுவாங்க. ஏன்னா தளபதியோட ஸ்பீச்சு பயங்கரமான கொண்டாட்டங்கள் அந்த மாதிரி நிறையா இருக்கும். ஆனால் தளபதியோட கடைசி 2 திரைப்படமான லியோ திரைப்படத்துக்கும் இசை வெளியீட்டு விழா கிடையாது. அதைத் தொடர்ந்து கோ திரைப்படத்துக்கும் இசை வெளியீட்டு விழா வைக்கல. ஸோ அதுக்கான காரணம் லியோ திரைப்படத்துக்கு இல்லாமல் போனது படத்தோட சில அரசியல் பிரச்சனை. ஸோ ரெஜின் நிறுவனத்துக்கு படத்தை கொடுக்காததால் ஒரு பெரிய ப்ரெஷர் இசை வெளியீட்டு விழாவுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற சில தகவல் பரவியது. அதைத் தொடர்ந்து படத்தோட பயங்கரமான சக்ஸஸ் மீட் படம் ரிலீஸ் ஆகி ஒரு 2 வாரத்தில் வச்சாங்க. அது ஒரு பயங்கரமாக பேசும் பொருளாக இருந்தது. புதிய ட்ரெண்டாக அந்த ஒரு விஷயம் இருந்தது. அதே மாதிரி ஒரு விஷயத்தை கோத் படக்குழும் பண்ணிக்கொண்டு இருக்கிறார்கள். அதாவது கோத் திரைப்படத்துக்கு இசை வெளியீட்டு விழாவுக்கு தளபதி விஜய் கிட்ட கேட்கும்போது தளபதி விஜய் என்ன சொல்லிட்டாங்கன்னா, ஸோ இப்போ நான் கோத் திரைப்படத்துக்கு முன்னாடி பேசினா நல்லா இருக்காது. ஏன்னா அடுத்து மாநாடு செப்டம்பர் 23ஆம் தேதி நடக்க இருக்கு. அதனால கோத் திரைப்படம் ரிலீஸ் ஆகிட்டு அப்புறமா மாநாடு முடிச்சுட்டு அப்புறமா நம்ம சக்ஸஸ் மீட் வச்சுக்கலாம். அப்போ நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி தளபதி விஜய் அவர்கள் சொல்லியிருக்காங்க. ஆனால் செப்டம்பர் 23ஆம் தேதி அவங்க பிளான் பண்ண மாதிரி மாநாடு நடத்த முடியல. ஸோ அதனால் அக்டோபர் 27ஆம் தேதி பிரம்மாண்டமான மாநாடு இருக்கு. ஸோ இந்த மாநாட்டுக்கு நடுவில் கோத் திரைப்படத்தோட சக்ஸஸ் மீட் பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஏன்னா பொதுவாக ஒரு திரைப்படத்தோ ரிலீஸ் ஆகி ஒரு பயங்கர சக்ஸஸ் ஆனாலுமே படத்தோட சக்ஸஸ் மீட் கொண்டாடினா தான் அவங்க போர்ட்ஃபோலியோவில் வச்சுக்க முடியும். அதனால் ஒரு பிரம்மாண்டமான சக்ஸஸ் மீட் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. இது வரைக்குமே கோத் திரைப்படம் 480 கோடிக்கு மேலே வசூல் வேட்டை அடைந்திருக்கு. கண்டிப்பாக மொத்த வசூல் 500 கோடியில் நிற்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு ஏஜிஎஸ் நிறுவனத்துக்கு இருக்குது. இந்த படத்தோட பட்ஜெட் வெறும் 300 கோடி தான். 300 கோடி ரூபாயில் தயாரிக்கப்பட்ட ஒரு திரைப்படம் 500 கோடி ரூபாய் 200 கோடி ரூபாய்க்கு ப்ளஸ் லாபம் கிடைச்சிருக்கு அப்படி சொல்லி பயங்கர ஹாப்பியில் படக்குள்ள இருக்காங்க. அதனால் சென்னை நேரு ஸ்டேடியத்தில் இந்த திரைப்படத்தோட பிரம்மாண்டமான சக்ஸஸ் மீட் பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. அக்டோபர் 2ஆம் தேதி அதாவது காந்தி ஜெயந்தியை முன்னிட்டு இந்த திரைப்படத்தோட சக்ஸஸ் மீட் சென்னை நேரு இந்தோர் ஸ்டேடியத்தில் நடக்க போகிறது அப்படிங்கிற சில தகவல்கள் வெளியாகி இருக்கு. இதுக்கான பர்மிஷன் இதுக்கான ஏற்பாடுகள் ரொம்ப தீவிரமாக போய்கொண்டு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது. இந்த சக்ஸஸ் மீட்டில் தளபதி விஜய் அவர்களோட குட்டி ஸ்டோரி இருக்க போகிறது. அது மட்டும் கிடையாமல் தளபதி விஜய் அவர்களோட டெலிட் செய்யப்பட்ட கோத் திரைப்படத்தோட டெலிட் செய்யப்பட்ட சில காட்சிகள் அந்த இடத்துல போடப்பட போகிறது அப்படிங்கிற சில தகவல்கள் வெளியாகி இருக்கு. ஆனால் இதுலேயுமே ஒரு பிரச்சனை இருக்கு. ஸோ தளபதி விஜய் அவர்களோட மாநாடு அக்டோபர் 27ஆம் தேதி நடக்க இருப்பதால் இந்த சக்ஸஸ் மீட் ஃபுல்லாகவே தளபதி விஜய் அவர்கள் இருப்பாங்களா அப்படிங்கிற கேள்விக்குறி எழுந்திருக்கு. ஸோ அதனால் சக்ஸஸ் மீட்டில் கொஞ்ச நேரம் மட்டும்தான் தளபதி விஜய் அவர்கள் இருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதைத் தொடர்ந்து ஏஜிஎஸ் நிறுவனம் மட்டும்தான் இந்த திரைப்படத்தோட சக்ஸஸ் மீட்டை கொண்டாட போகிறாங்க. தளபதி விஜய் அவர்கள் சின்னதாக ஸ்பீச் மட்டும்தான் கடைசியில் கொடுக்க போகிறாங்க. ஃபுல் சக்ஸஸ் மீட்டும் இருப்பாங்களா அப்படிங்கிற கேள்விக்குறி இப்போ எழுந்திருக்கு. ஸோ ஆக மொத்தத்தில் தளபதி விஜயை நம்ம பார்க்க போகிறோம். அக்டோபர் 2ஆம் தேதி கோ திரைப்படத்தோட சக்ஸஸ் மீட்டும் ரொம்ப பிரம்மாண்டமாக நடக்க போகிறது. ஸோ இதெல்லாம் பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன? ஸோ யார் எல்லாம் தளபதி விஜய் அவர்களோட குட்டி ஸ்டோரியை கேட்க வெயிட் பண்ணுறீங்க? முக்கியமாக கோ திரைப்படத்தில் அந்த டிஏஜிங்கை பற்றி தளபதி விஜய் அவர்கள் கண்டிப்பாக பேசுவாங்க. ஸோ அதெல்லாம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற விஷயத்தை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் தளபதி விஜய் அவர்களோட கோ திரைப்படத்தோட சக்ஸஸ் மீட்டுக்கு வெயிட் பண்ணுறீங்களா, இல்லை தமிழக வெற்றி கழகத்தோட முதல் மாநாட்டுக்கு வெயிட் பண்ணுறீங்களா அப்படிங்கிற விஷயம். தளபதி விஜய் ரசிகர்கள் பெரிதும் எதிர்பார்த்த கோத் திரைப்படத்தோட சக்ஸஸ் மீட் நடக்க போகிறது. இதுக்கான பிளான் ஏஜிஎஸ் நிறுவனம் பண்ணிக்கொண்டு வருகிறார்கள் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இது என்னைக்கு நடக்க போகிறது, எவ்வளோ பிரம்மாண்டமாக நடக்க போகிறது அப்படிங்கிற விஷயத்தை தான் பேச போகிறோம். இதில் யார் யாரெல்லாம் கலந்து கொள்ள போகிறார்கள் அப்படிங்கிற விஷயத்தை தான் பேச போகிறோம். தளபதி அவர்களோட குட்டி ஸ்டோரி எப்படி இருக்க போகிறது அப்படிங்கிற விஷயத்தை தான் பேச போகிறோம். ஸோ ரொம்ப டீட்டெயிலான விஷயத்தை பேசலாம். ஸோ மெயின் மேட்டருக்குள்ளே போயிடலாமா? அதாவது கோட்
இந்த திரைப்படம் செப்டம்பர் 5ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. பொதுவாக தளபதி அவர்களோட திரைப்படம் வருதுன்னா அந்த படத்தை வந்து ரசிகர்கள் எப்படி கொண்டாடுறாங்களோ அதை விட பல மடங்கு தளபதி விஜய் அவர்களோட இசை வெளியீட்டு விழாவை பயங்கரமாக வந்து கொண்டாடுவாங்க. ஸோ தன்னோட வீட்டோட மேரேஜ் ஃபங்க்ஷன் மாதிரி அந்த ஒரு இசை வெளியீட்டு விழாவை அவ்வளோ சூப்பராக கொண்டாடுவாங்க. ஏன்னா தளபதியோட ஸ்பீச்சு பயங்கரமான கொண்டாட்டங்கள் அந்த மாதிரி வந்து நிறையா இருக்கும். ஆனால் தளபதியோட கடைசி 2 திரைப்படமான லியோ திரைப்படத்துக்கும் வந்து இசை வெளியீட்டு விழா கிடையாது. அதைத் தொடர்ந்து கோ திரைப்படத்துக்கும் இசை வெளியீட்டு விழா வைக்கல. ஸோ அதுக்கான காரணம் வந்து லியோ திரைப்படத்துக்கு இல்லாமல் போனது படத்தோட சில அரசியல் பிரச்சனை. ஸோ ரெட்ஜின் நிறுவனத்துக்கு படத்தை கொடுக்காததால் ஒரு பெரிய ப்ரெஷர் வந்து இசை வெளியீட்டு விழாவுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற சில தகவல் வந்து பரவியது. அதைத் தொடர்ந்து படத்தோட பயங்கரமான சக்ஸஸ் மீட் வந்து படம் ரிலீஸ் ஆகி ஒரு 2 வாரத்தில் வந்து வச்சாங்க. அது வந்து ஒரு பயங்கரமாக பேசும் பொருளாக வந்து இருந்தது. புதிய ட்ரெண்டாக வந்து அந்த ஒரு விஷயம் வந்து இருந்தது. அதே மாதிரி ஒரு விஷயத்தை கோத் படக்குழும் பண்ணிக்கொண்டு இருக்கிறார்கள். அதாவது கோத் திரைப்படத்துக்கு இசை வெளியீட்டு விழாவுக்கு தளபதி விஜய் கிட்ட கேட்கும்போது தளபதி விஜய் என்ன சொல்லிட்டாங்கன்னா, ஸோ இப்போ நான் கோ திரைப்படத்துக்கு முன்னாடி பேசினா நல்லா இருக்காது. ஏன்னா வந்து அடுத்து வந்து மாநாடு செப்டம்பர் 23ஆம் தேதி நடக்க இருக்குது. அதனால் கோ திரைப்படம் ரிலீஸ் ஆகிட்டு அப்புறமா மாநாடு முடிச்சுட்டு அப்புறமா நம்ம சக்ஸஸ் மீட் வந்து வச்சுக்கலாம், அப்போ வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி தளபதி விஜய் அவர்கள் சொல்லியிருக்காங்க. ஆனால் செப்டம்பர் 23ஆம் தேதி அவங்க பிளான் பண்ண மாதிரி மாநாடு வந்து நடத்த முடியல. ஸோ அதனால் அக்டோபர் 27ஆம் தேதி பிரம்மாண்டமான மாநாடு வந்து இருக்குது. ஸோ இந்த மாநாட்டுக்கு நடுவில் கோ திரைப்படத்தோட சக்ஸஸ் மீட் பிளான் வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஏன்னா வந்து பொதுவாக ஒரு திரைப்படத்தோ ரிலீஸ் ஆகி ஒரு பயங்கர சக்ஸஸ் ஆனாலுமே வந்து படத்தோட சக்ஸஸ் மீட் கொண்டாடினா தான் வந்து அவங்க போர்ட்ஃபோலியோவில் வந்து வச்சுக்க முடியும். அதனால் வந்து ஒரு பிரம்மாண்டமான சக்ஸஸ் மீட் வந்து பிளான் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. இது வரைக்குமே கோ திரைப்படம் வந்து 480 கோடிக்கு மேலே வந்து வசூல் வேட்டையை வந்து அடைந்திருக்கு. கண்டிப்பாக மொத்த வசூல் வந்து 500 கோடியில் வந்து நிற்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு வந்து ஏஜிஎஸ் நிறுவனத்துக்கு இருக்குது. இந்த படத்தோட பட்ஜெட் வந்து வெறும் வந்து 300 கோடி தான். 300 கோடி ரூபாயில் தயாரிக்கப்பட்ட ஒரு திரைப்படம் 500 கோடி ரூபாய் 200 கோடி ரூபாய்க்கு ப்ளஸ் வந்து லாபம் கிடைச்சிருக்கு அப்படி சொல்லி பயங்கர ஹாப்பியில் வந்து படக்குள்ள வந்து இருக்காங்க. அதனால் வந்து சென்னை நேரு ஸ்டேடியத்தில் இந்த திரைப்படத்தோட பிரம்மாண்டமான சக்ஸஸ் மீட்டை வந்து பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. அக்டோபர் 2ஆம் தேதி அதாவது காந்தி ஜெயந்தியை முன்னிட்டு இந்த திரைப்படத்தோட சக்ஸஸ் மீட் வந்து சென்னை நேரு இந்தோர் ஸ்டேடியத்தில் நடக்க போகிறது அப்படிங்கிற சில தகவல்கள் வந்து வெளியாகி இருக்கு. இதுக்கான பர்மிஷன் இதுக்கான ஏற்பாடுகள் வந்து ரொம்ப தீவிரமாக போய்கொண்டு இருக்கு அப்படின்னும் சொல்லப்படுகிறது. இந்த சக்ஸஸ் மீட்டில் வந்து தளபதி விஜய் அவர்களோட குட்டி ஸ்டோரி வந்து இருக்க போகிறது. அது மட்டும் கிடையாமல் தளபதி விஜய் அவர்களோட டெலிட் செய்யப்பட்ட கோ திரைப்படத்தோட டெலிட் செய்யப்பட்ட சில காட்சிகள் வந்து அந்த இடத்துல வந்து போடப்பட போகிறது அப்படிங்கிற சில தகவல்கள் வந்து வெளியாகி இருக்கு. ஆனால் இதுலேயுமே வந்து ஒரு பிரச்சனை வந்து இருக்குது. ஸோ தளபதி விஜய் அவர்களோட மாநாடு வந்து அக்டோபர் 27ஆம் தேதி நடக்க இருப்பதால் இந்த சக்ஸஸ் மீட் ஃபுல்லாகவே வந்து தளபதி விஜய் அவர்கள் இருப்பாங்களா அப்படிங்கிற கேள்விக்குறி வந்து எழுந்திருக்கு. ஸோ அதனால் சக்ஸஸ் மீட்டில் வந்து கொஞ்ச நேரம் மட்டும்தான் தளபதி விஜய் அவர்கள் இருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதைத் தொடர்ந்து ஏஜிஎஸ் நிறுவனம் மட்டும்தான் இந்த திரைப்படத்தோட சக்ஸஸ் மீட்டை வந்து கொண்டாட போகிறாங்க. தளபதி விஜய் அவர்கள் சின்னதாக ஸ்பீச் மட்டும்தான் கடைசியில் வந்து கொடுக்க போகிறாங்க. ஃபுல் சக்ஸஸ் மீட்டும் இருப்பாங்களா அப்படிங்கிற கேள்விக்குறி வந்து இப்போ வந்து எழுந்திருக்கு. ஸோ ஆக மொத்தத்தில் வந்து தளபதி விஜயை வந்து நம்ம பார்க்க போகிறோம். அக்டோபர் 2ஆம் தேதி கோ திரைப்படத்தோட சக்ஸஸ் மீட்டும் வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக வந்து நடக்க போகிறது. ஸோ இதெல்லாம் பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன? ஸோ யாரெல்லாம் தளபதி விஜய் அவர்களோட குட்டி ஸ்டோரியை கேட்க வெயிட் பண்ணுறீங்க? முக்கியமாக கோ திரைப்படத்தில் அந்த டிஏஜிங்கை பற்றி தளபதி விஜய் அவர்கள் கண்டிப்பாக பேசுவாங்க. ஸோ அதெல்லாம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற விஷயத்தை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் வந்து தளபதி விஜய் அவர்களோட கோ திரைப்படத்தோட சக்ஸஸ் மீட்டுக்கு வெயிட் பண்ணுறீங்களா இல்லை வந்து தமிழக வெற்றி கழகத்தோட முதல் மாநாட்டுக்கு வெயிட் பண்ணுறீங்களா அப்படிங்கிற விஷயத்தையும் மறக்காமல்